Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் கலராக ஸ்டிக்கி நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கலர் பேப்பரை கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம வந்து லைன்ஸ் வரையணும். சென்டிமீட்டர்லாம் அதுக்கு எதுவுமே கிடையாது. சும்மா ரெண்டு சைடும் சின்ன சின்னதாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே அதை வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் இப்படி மடித்து விட்டுருங்க ரெண்டு சைடுமே. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் மடித்தாச்சு. மடித்ததை பிரிச்சுடுங்க. அது லைட்டாக அந்த மடிப்பு தெரியணுன்றதுக்காக தான் மடிக்கிறோம். இது மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சுருப்பேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். கொஞ்சம் பெருசாக செஞ்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க, அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது அதுலேயே ரொம்ப குட்டியாக செய்கிறோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட்டர் எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க நீளமாக. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டே பென்சிலில் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. திரும்பவுமே அந்த கட் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக சென்டராக பாதியாக இருக்கிற மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை திரும்பவும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி திருப்பி மடிச்சுட்டு அதோட லாஸ்ட் எட்ஜ் கார்னரில் கொஞ்சோன்னு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்படி ஒரு அழுத்தி விட்டுடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தானாலே கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் மேலே. கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அழுத்தி விடுறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சா? இதே மாதிரி இன்னொரு கலரில் நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ வந்து ஹாய் சொன்ன குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஓகே, நித்யாஸ்ரீ, நிரஞ்சனா, பிரத்திகா, ஜனஸ்ரீ, ரோஷினி 8th ஸ்டாண்டர்ட், யோகேஷ், சம்ரிதா, நவிதாஸ்ரீ, மகதி, சரவணா, சுபுஹானி, பத்மாஸ்ரீ, சரஞ்சினி, ரோஷினி, ஹரிஹரன், அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஹரிஹரன். அண்ட் சோனியா, ஜீவிதா, யுவப்ரியா, சரவண் 4th ஸ்டாண்டர்ட், கௌசல்யா, காயத்ரி, அஸ்வினி, சரண்ஜியா அண்ட் ரம்யா 7th ஸ்டாண்டர்ட், சதாஸ்ரீ, ஜாக்லின், யோகிதா, அக்ஷயா, ஆஃபியா, யோஷிகா, துர்கா, பிஸ்மி ஃபாத்திமா, அஃப்சின், சம்ரிதா, நவிதாஸ்ரீ, ஹன்சிகா, ரோஜா, வைஷ்யா, இவங்க எல்லோரும் ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் குட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நிறைய பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நான் 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதில் சின்ன சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒவ்வொரு ஷீட்லேயும், அதில் வந்து 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸாக 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் வந்து ரெட் கலர் ஷீட்டு அதோட 2 சைட்லேயும் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் புரியும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணி ஒட்டுறேன். ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலர் எடுத்து அந்த பிங்க் கலருக்கு 2 சைட்லேயும் இப்படி ஒட்டிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி உங்களுக்கு பிடிக்கலனா ஏதாச்சும் ஸ்டோன் ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட ஒட்டிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேப்பர்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். சில பேர்கிட்ட ஸ்டோன் ஸ்டிக்கர் இருக்காதுல்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாச்சும் கலர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இப்படியே 2த்தையும் மாற்றி ஒட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 2 செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் குட்டீஸ் கூட. இந்த மாதிரி நான் நிறைய கலரில், அதாவது இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, இதில் இருக்கிற எல்லா கலர்லேயுமே 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் ஒரு 13 பீஸ் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 13 பீஸ் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக செய்கிறீங்கன்னா ஒரு 10 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்மளோட உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட்டில் வந்து நீளம் வந்து எப்படின்னா, உங்களோட வாசலில் மேலே அந்த நிலம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நீளம் அளவு வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி பெருசாக கட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு வந்து சென்டரில் இந்த சின்ன பீஸை வந்து கட்டணும். அதனால் 2ஆக மடித்து அதோட சென்டர் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அதோட நடு இடத்துல வந்து இந்த சின்ன த்ரெட்டை வந்து கட்டிக்கோங்க. நான் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பிரிச்சுருங்க. இப்போ சென்டர் பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்டரை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு சைடில் இருக்கிற சைடு இடத்துல வந்து நம்ம த்ரெட்டு கட்டணும். இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அப்படி சொல்லிட்டு மாற்றி கட்டணும். இப்போ நான் ஒரு அளவு வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே அளவு வச்சு மொத்தம் நம்ம 13 செஞ்சு வச்சுருக்கோமா, இந்த பக்கம் ஒரு 6, அந்த பக்கம் ஒரு 6, அந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் 1, மொத்தம் 13 இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அவனை முடிச்சு போடல. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 1 மட்டும் உங்களுக்கு முடிச்சு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு முடிச்சாச்சு.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேப்பரில், அதை எடுத்து நான் ஹாட் க்ளூ பேஸ்ட் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து கட்டுறதா இருந்தால் கூட கட்டிக்கலாம். அப்படியே அந்த நூலில் வச்சு அந்த சின்ன கேப் இருக்குல்ல அதில் வச்சு கட்டுறதா இருந்தால் கூட கட்டிக்கலாம். நான் வந்து சீக்கிரம் வேலை முடியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஹாட் க்ளூ நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து சென்டரில் ஒரு ரோஸ் கலர் ஒட்டுறேன்னா அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் எடுத்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒட்டுறேன். அது இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டுறது வந்து ஒரே கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலராக இருக்கிற மாதிரியும் ஒட்டலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். உங்கள்கிட்ட நிறைய கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட ஒட்டுங்க. அப்படி நிறைய கலர் பேப்பர் இல்லை, ஒரே கலர் பேப்பர் தான் இருக்குன்னா ஒரே கலர் பேப்பரில் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் வந்து கட்டிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட இஷ்டம் தான். நான் ஆக்சுவலி எப்போவுமே பண்ணுவேன் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இது. அதனால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் ஸ்டோனு அது மாதிரி எது வச்சு வேணால் கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குன்றனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எப்படின்னா குட்டி குட்டியாக கலராக பட்டர்ஃப்ளை மாதிரியே சின்னதாக இருக்கும். அதை எடுத்து 2 பீஸ் எடுத்து நான் ஒன்றா ஒட்டுறேன். ஏன்னா ஒரு சைடு மட்டும் ஒட்டினேன்னா பின்னாடி அப்படியே த்ரெட் அசிங்கமாக தெரியுது. அதனால் 2 பீஸ் ஒரே கலரில் 2 பீஸ் எடுத்து கீழே ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி மேலே அந்த முடிச்சு போட்டோம்ல அந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த உள்ளன் த்ரெட்லேயும் ஃபுல்லாக எவ்வளோ ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அந்த உள்ளன் த்ரெட்டில் நிறையவும் கொச்சம் ஒட்டலை, கொஞ்சம் இடம் விட்டு ஒட்டியிருக்கேன். ஓகேவா? மேலே அப்புறம் அதோட சைட்லலாம் கொஞ்சம் இடம் விட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு கட்டியிருக்கேன். அது எதுக்குன்னா சைடில் 2 இடத்தையும் கட்டுறதுக்காக தான். ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா அந்த செவத்துக்கு முன்னாடி தான் ஒரு கொடி இருக்கும், அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம வாசலுக்கு நேராக கட்டிக்கலாம், இல்லைனா நடுவாசலில் கட்டிக்கலாம், அந்த நிலையில் எப்படி வேணால் கட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணது. உங்களுக்கு வந்து நான் கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செவத்து ஓரத்தில் வச்சு கட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம், குட்டீஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். வெறும் பேப்பர்லேயே நம்ம வந்து இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சின்ன பட்டர்ஃப்ளை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோனு ஆர் வந்து ஃபோம் ஷீட்டை கூட நீங்கள் குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும். இதே ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, உள்ளன் த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் சாட்டன் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக தான் இருந்திருக்கும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கிராஃப்ட் ஐடியான்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களாலேயும் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய்.